சாலமோனின் வியாபார கப்பல்கள். ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திரக்கரையிலே ஏலோத்துக்கு சமீபத்தில் உள்ள ஏசியோன் கேபரிலே கப்பல்களை செய்வித்தான். அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பலாட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரரோட கூட அனுப்பினான். அவர்கள் ஓப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திர கரையிலே ஏலோத்துக்கு சமீபத்தில் உள்ள ஏசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்விக்கிறார். இவையெல்லாம் வியாபார கப்பல்கள். ஏசியோன் கேபேர் சிவந்த சமுத்திரத்தில் உள்ள துறைமுக பட்டணம். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் சுற்றி அலைந்தபோது அவர்கள் ஏசியோன் கேபேரிலே பாளையம் இறங்கினார்கள். எப்ரோனாவில் இருந்து புறப்பட்டு போய் ஏசியோன் கேபேரிலே பாளையம் இறங்கினார்கள். எண்ணாகமம் 33-35. ஏதோம் கலகம் பண்ணிய போது எசியோன் கேபேரை இழந்து போனார்கள். உசியா இதை மறுபடியும் மீட்டுக் கொண்டார். ஆனாலும் இறுதியில் ஆகாஸ் இதை இழந்தார். சாலமோனுடைய வியாபார கப்பலில் வேலை செய்கிறவர்கள் ஓப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஓப்பீர் என்பது இக்காலத்து இலங்கை அல்லது ஸ்ரீலங்காவை குறிக்கும் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். சாலமோனுடைய காலத்தில் பொன் வணிகம் பிரதானமாக நடைபெறுகிறது. சாலமோனுடைய கப்பல்களில் ஈராமின் கப்பலாட்களும் உதவிக்கு போகிறார்கள். ஈராம் அந்த கப்பல்களில் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பலாட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரரோட கூட அனுப்புகிறார். இதற்காக ஈராம் சாலமோன் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன் அனுப்பியிருந்தார். சாலமோனின் நாட்களில் தீருவின் கப்பலாட்கள் பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சாலமோனின் கப்பலாட்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். சாலமோன் இப்போது தனக்கு தனியாக கப்பல்களை கட்டுகிறார். இந்த கப்பல்களில் ஈராமின் கப்பலாட்கள் கூட போகவில்லை. சாலமோன் சொந்தமாக வியாபாரம் பண்ணுகிறார். சாலமோன் ஈராமோடு சேர்ந்து கூட்டாக வியாபாரம் பண்ணாவிட்டாலும் தன்னுடைய வேலைக்காரரோடு ஈராமின் கப்பலாட்களையும் தன்னுடைய கப்பல்களில் அனுப்புகிறார். தீருவின் கப்பலாட்களுக்கு சாலமோன் தனியாக சம்பளம் கொடுத்து அவர்களை வேலைக்கு அமர்த்தி கொள்கிறார். ஈராமின் கப்பலாட்களுக்கு சமுத்திர யாத்திரையில் பழக்கமுண்டு. ஒரு தேசம் மற்றொரு தேசத்தை சார்ந்திருக்கிறது. ஒரு தேசத்தார் மற்றொரு தேசத்தாருக்கு உதவி செய்ய வேண்டும். தங்களுடைய தேசத்தில் உள்ள பொருட்களை விற்க வேண்டும். மற்ற தேசத்தில் உள்ள பொருட்களை வாங்க வேண்டும். அப்போதுதான் எல்லா தேசத்தாருக்கும் செழிப்பு வரும். விசுவாசிகளாகிய நாமும் ஒருவருக்கொருவர் உதவியாய் இருக்க வேண்டும். விசுவாசிகள் எல்லோருமே ஒரே சரீரமாகிய சபையில் வெவ்வேறு அவயவங்களாய் இருக்கிறோம். சாலமோனுடைய வேலைக்காரர் அவருக்கு 420 தாலந்து பொன்னை கொண்டு வருகிறார்கள். சாலமோன் வியாபாரம் பண்ணி இந்த பொன்னை சம்பாதிக்கிறார். சாலமோனுடைய தகப்பனாராகிய தாவீதோ தேசங்கள் மீதும் ஜாதிகள் மீதும் யுத்தம் பண்ணி இதைவிட அதிகமான பொன்னை கொள்ளை பொருளாய் கொண்டு வந்தார். சாலமோன் சம்பாதித்தது 420 தாலந்து பொன். தாவீது சம்பாதித்ததோ 1,00,000 தாலந்து பொன். ஓப்பீர் கிழக்கு தேசத்து நாடு. இங்கு பொன்னும் விலை உயர்ந்த கற்களும் மிகுதியாக இருந்தது. யோக்தானின் குமாரர்கள் இங்கு குடியேறினார்கள். யோபுவின் காலத்தில் இங்கு பொன் அதிகமாக கிடைத்தது. தாவீதின் காலத்தில் இருந்து யோசபாத்தின் காலம் வரையிலும் அவர்கள் ஓப்பீரோடு வியாபாரம் செய்து வந்தார்கள். தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். 1 நாளாகமம் 22:14. அவைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். 1 நாளாகமம் 29:4. சாலமோன் கப்பல்களை அனுப்பி வியாபாரம் பண்ணினாலும் பொன்னை சம்பாதித்தாலும் அவர் இதைவிட பெரிய ஊழியத்தையும் செய்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற விசேஷித்த ஞானத்தை
மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. நீதிமொழிகள் 3:13-14.